முன்னொரு காலத்தில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருந்தான். சின்ன பையன் அப்படின்னா பள்ளி பருவம் படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன். அவனுக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தியாக வரும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமாக கோபப்படுவான். யாராவது அவன்கிட்ட போய் பேசினாக்க அவங்கள்ட்டையும் ரொம்ப கடுமையாக பேசிடுவான். இதனாலே அங்கே உள்ள யாருக்கும் அவனை பிடிக்காது. அவன்கிட்ட பேசுகிறதுக்கும் ரொம்ப தயங்குவாங்க. ஏன்னா இவன் ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் அவங்கள ரொம்ப திட்டிடுவான். அதனாலே யாருமே இவன்கிட்ட பேச மாட்டாங்க. இவன் இந்த மாதிரி இருக்கிறது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலை. இவன் இதே மாதிரியே இருந்தான் அப்படின்னா இது ஒரு பெரிய பழக்கமாக மாறிடுறான். அது இவனுக்கு சுத்தமாக நல்லதில்லை. இவனுக்கு எப்படியாவது புரிய வச்சிடணும் இதை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கூப்பிட்டார். அவனை கூப்பிட்டு ஒரு பை நிறையா ஆணியும் கையில் ஒரு சுத்தியலையும் கொடுத்தாரு. இவனுக்கு என்னடா அது ஆணியும் சுத்தியலையும் எதுக்கு நம்மள்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு குழம்பிக்கிட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். அப்போ தான் அவங்க அப்பா இவன்கிட்ட கேட்டார், ஏன் இவ்வளோ தூரம் நீ கோவப்படுற? ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இவ்வளோ கோவப்படுறது நல்லதில்லை. அதே சமயம் மற்றவங்கள்ட்டையும் ரொம்ப கடுமையாக பேசிடுற. அந்த மாதிரி பேசுகிறதும் ரொம்ப தவறானது. ஏன் உன்னால் கோவத்தை கட்டுப்படுத்த முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உடனே அவன் இருந்துக்கிட்டு, அப்பா நான் கோவத்தை கட்டுப்படுத்தணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. அந்த சமயத்தில் மற்றவங்கள்ட்டையும் ரொம்ப கடுமையாக பேசிடுறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, அதுக்காக தான் இந்த ஆணியையும் இந்த சுத்தியலையும் உன் கையில் கொடுத்துருக்கேன். உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் அந்த பலகையில் போய் ஒரு ஆணி எடுத்து அடிச்சுட்டு வந்துடு. உனக்கு இந்த ஆணியை எப்போ நீ அடிக்காமல் இருக்கியோ அப்போ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டார். முதல் நாள் ஆரம்பிச்சது. இவனுக்கு கோவம் வந்தது. கோவம் வந்தவொடனே குடுகுடுன்னு ஓடி அந்த பையில் இருக்க ஆணி எடுத்து அந்த பலகையில் அடிச்சிட்டான். இதே மாதிரியே அந்த முதல் நாளில் 50 ஆணிகளை அந்த பலகையில் அடிச்சிருந்தான். ரெண்டாவது நாள் அந்த ஆணியை அடிக்கிறது 30 ஆணியாக குறைஞ்சது. மூணாவது நாள் மூணாவது நாள் அந்த ஆணி 10 ஆணியாக குறைஞ்சது. நாலாவது நாள் எந்த ஆணியுமே அவன் அடிக்கவே இல்லை. உடனே அவங்க அப்பாட்ட போய், அப்பா நான் எந்த ஆணியுமே அடிக்கலை. எனக்கு ஆணி அடிக்கிறதுக்கு உண்டான தேவையும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னான். உடனே இருந்துக்கிட்டு அவனை பாராட்டி, நீ கோவத்தை கட்டுப்படுத்த பழகிட்ட. உன்னால் இப்போ உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அவன் ஆணி அடித்தான் பாருங்கள் பலகை. அந்த பலகையிட்ட கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் இந்த ஆணி எல்லாத்தையுமே வெளியே எடுத்துரு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இந்த ஆணி எல்லாத்தையுமே வேகமாக வெளியே எடுத்துட்டான். இப்போ இந்த பலகையை பார்த்து அவனுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார். அதுக்கு அவன் இருந்துக்கிட்டு, அப்பா இந்த பலகை முன்னாடி மாதிரி இல்லை. இந்த பலகை முழுவதுமே குழி குழியாக இருக்குது. இது பழைய பலகை மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ தான் இருந்துக்கிட்டு அவங்க அப்பா இவன்கிட்ட, நீ இந்த பலகையில் ஆணி அடிச்சுட்டு அந்த ஆணி எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்ட. இருந்தாலும் அதோட தழும்புகள் அந்த பலகையில் அப்படியே இருக்குது. இதே மாதிரி தான் நீ கோவப்படுறதும் மற்றவங்கள்ட்ட கடுமையாக பேசுகிறதும். நீ மற்றவங்கள்ட்ட கோவப்பட்டுட்டு கடுமையாக பேசிட்டு விட்டுருவ. ஆனால் அது இந்த பலகையில் இருக்க தழும்பு மாதிரி அவங்களுக்கும் அந்த தழும்பு அப்படியே இருக்கும். அது ஒரு பெரிய வடுவாகி அவங்கள வருத்தப்பட வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ சொல்லு, நீ கோவப்படுறது சரியா? நீ மற்றவங்கள்ட்ட கடுமையாக பேசலாமா? அது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்போ தான் இருந்துக்கிட்டு அவன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தான். அப்பா இப்போ தான் எனக்கு புரியுது.
நான் வந்துட்டு கோவப்படுறது வந்துட்டு எவ்வளோ பெரிய தப்பு, நான் வந்து மற்றவங்கள்ட்ட கடுமையாக பேசக்கூடாது அப்படின்னு இப்போ தான்ப்பா புரியுது எனக்கு. எனக்கு வந்து புரிய வச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து நன்றி சொன்னான். இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நாம் வந்து கோபத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் மற்றவங்கள்ட்ட வந்துட்டு ரொம்ப சுலபமாக வந்து கோவப்பட்டுடுறோம். கோபத்தில் வந்துட்டு கடுமையான வார்த்தைகளை வந்துட்டு பேசிடுறோம். அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தழும்பாக மாறி அது வந்து வடுவாக இருந்து அவங்கள வந்து வருத்தப்பட வச்சுக்கிட்டே இருக்கும். இதனாலே வந்துட்டு நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம்தான் வந்துட்டு உருவாகும். நமக்கு வந்து கோபம் வர்றப்ப இந்த கதையில் வர்ற இந்த சின்ன பையன் எப்படி அந்த பலகையில் ஆணி அடித்தானோ அதே மாதிரி அதுலேருந்து விலகி நம்மளால் என்ன வேலை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அதை பண்ணணும். அப்படி இல்லையா, ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்துட்டு அமைதியாக இருந்து யோசிச்சாவே போதும், நாம் வந்து அதுலேருந்து விலகி வந்துடலாம். நாம் எந்த காரணத்துக்காகவும் மற்றவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது, நம்மளோட வார்த்தைகள் வந்துட்டு அவங்கள புண்படுத்திடக்கூடாது அப்படின்றதில் வந்து நாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்மளோட உணர்ச்சிகளை வந்து நாம் வந்து கட்டுப்படுத்தணும். அதுக்கு வந்து தியானம் வந்துட்டு ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும். நாம் வந்துட்டு தினமும் வந்து தியானம் பண்ணலாம். அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பலனை வந்துட்டு நமக்கு கொடுக்கும். அதனால் நாம் வந்துட்டு மற்றவங்கள்ட்ட கோவப்படாமல் கடுமையான வார்த்தைகளை பேசாமல் மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.